பிரபுராம் வியாஸ் டைரக்ஷன்ல மணிகண்டன் ஸ்ரீ கௌரி பிரியா ரெட்டி நடிச்சு வெளிவந்திருக்கிற லவ்வர் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். மணிகண்டனும் கௌரி பிரியாவும் ஒரு 6 இயர்ஸ்க்கு மேல லவ் பண்ணிக்கிட்டு வராங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வருது. பட் என்னதான் சண்டை வந்தாலும் கௌரி பிரியாவும் மணிகண்டனும் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கடுத்து மறுபடியும் பேசிடுறாங்க. ஒரு கட்டத்துல கௌரி பிரியா மணிகண்டன் நம்ம லைஃப்ல வேண்டாம் அப்படின்னு டிசிஷன் பண்ணி பிரேக்கப் பண்றாங்க. பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் மணிகண்டனும் கௌரி பிரியாவும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதான் படத்தோட மீதி கதை. மணிகண்டனுக்கு லவ்வர் படம் ஒரு 3வது வெற்றி படம்னே சொல்லலாம். அவரோட பாடி லாங்குவேஜ், ரொமான்ஸ், எமோஷன்ஸ்னு எல்லாமே இந்த படத்துக்கு நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. இந்த படத்தோட பெரிய பிளஸ், நம்ம படத்தை பார்க்கும்போது அந்த கதையோட நம்ம ஒண்டிடுவோம். அந்த அளவுக்கு எமோஷன்ஸா இருக்கும். மணிகண்டனும் கௌரி பிரியாவும் அடிக்கடி சண்டை போடுவாங்க. அந்த சண்டை போடுறதுக்கான ரீசனை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் கோபம் வரும் கௌரி பிரியா மேலே. பட் என்னதான் அவர் சண்டை போட்டு போனாலும் அடுத்து கௌரி பிரியா வெளிப்படுத்துகிற அவங்களோட எமோஷன்ஸ் கனெக்டிவிட்டி நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்தில் நீயா நானான்னு 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சரவணனும் கீதா கைலாசமும் அப்பா அம்மா கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட யதார்த்தமான நடிப்பு படத்தில் ரசிக்கிற மாதிரி இருக்கும். கௌரி பிரியாவுக்கு ஃப்ரெண்டாக வர ஹரிணி, நிகிலா சங்கர் ரொம்பவே நல்லாவே நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோலில் வர கண்ணாரவியும் ஹரிஷ்குமாரும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இதே மாதிரி ஒரு பொசசிவ் லவ் ஸ்டோரி ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. ஹரிஷ் கல்யாணோட இஸ்பேட் ராஜாவும் இதே ராணியுமே இதே மாதிரி கதை தான். பட் அந்த படத்தை மாதிரி இந்த படம் இருக்கான்னு கேட்டால் அதை விட பெட்டராகவே இருக்குன்னு தான் நான் இதை சொல்லுவேன். அதுக்கு முக்கிய காரணம் மணிகண்டன் கௌரி பிரியாவோட நடிப்பு தான். சாண்ட்ரோல் ரன்னோட மியூசிக் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வர ஒவ்வொரு சாங்கும் படத்தோட கனெக்ட் ஆகி தான் வரும். எந்த ஒரு சாங்குமே படத்தில் திணிச்ச மாதிரி இருக்காது. அதே மாதிரி சாங் எல்லாமே யதார்த்தமாக நம்மளுக்கு கேட்குற மாதிரி சூப்பராக இருக்கும். மணிகண்டன் வர 90% சீனில் சரக்கடிப்பார், தம் அடிப்பார், ஒரு கட்டத்துக்கு மேலே கஞ்சாடிக்க ஆரம்பிச்சிருவார். இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா 90ஸ்லேருந்து 2K வரைக்கும் இருக்கிற எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு தரமான லவ் ஸ்டோரி தான் இந்த லவ்வர்.